இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. பிரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண சர்வீத்தபடி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக
தந்தையே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனைமை போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுரைவிடமாகிய பசலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடனீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்னென்றும் உரித்தாகுக. ஆமேன். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்சிக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பத்தினர் நன்றறிதலாகவும், திருமதி ஆரோக்கியமதி உடல் சுகம் பெறவும், செல்வி சிநேக தொழிலில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, சென்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஷபியே தனியர் திருமதி ஆரோக்கியமதி ஆண்மலை பாட்சிக்காகவும், செல்வி மரி செல்வி உடல் நலனுக்காகவும், திரு ஷபியே கஸ்தோன் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலே, ரேசின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமரி அம்மாள், சூசநாயக்கர், வாலந்தின் ரிஜினா மேரி, ரெசினாபேல் அலெக்சாண்டர், பாப்பு நாயக்கர், கோலம் இருதயமரி, சூசநாயக்கர் ஆரோக்கியமரி, ரெசின் அந்தோனிசாமி, லூயி மரியம்மாள், பாப்பு நாயக்கர் மார்கரெட், சபரிமுத்தம்மாள் இவரோடது ஆண்மலை பாட்சிக்காக, திரு ஜெயதோனி அல்போன்ஷால் ஆண்மலை பாட்சிக்காக, நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், முத்தல்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் திரு சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவித் ராயர், ஞானசவுந்தரம் தாவித் ராயர், செங்கோல் ஜஸ்தின் சிவசராஜ் இவரது ஆண்மலை பாட்சிக்காக மற்றும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும்,
முத்தால்பேட்டை சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும் திரு சின்னப்பன் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்ட் ஜாக் அந்துவான் மற்றும் அவரது சகோதரி பி விக்டர் ஹெலன் உடல் நலனுக்காகவும், திருவிழா ஆண்டவருக்கு லோது அன்னைக்கு நன்றியாகவும், பெல்வின் குடும்பத்தில் மறித்தவர்களின் நான்மலை பாட்சிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் மறித்தவர்களின் நான்மலை பாட்சிக்காகவும், திரு சலோன் குடும்பத்தில் மறித்தவர்களின் நான்மலை பாட்சிக்காகவும், நெஸ்தோர் ஹில்டா பப்பி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், மரி வில்சன், மரி ஜான்சன், மரி குளோத் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் சுகம் பெறவும் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஜான் மோகன், திருமதி வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளின் நல்ல படிப்புக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு மாத்து விக்னேஷ் 1ஆம் ஆண்டு திருமண நாள், இறைவன் இந்நாள் வரை அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, அமலோற்ப லூர்து அகாடமி CBSI லூர்து தொலைக்காட்சி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், ஜெயக்குமார் ஆண்மலை பாட்சிக்காகவும், அருள் உதயமரி பிறந்தநாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அற்புத மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், இருதய மேரி பைப் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜழே பைப் ஆண்மலை பாட்சிக்காகவும், அருள் மாதா பிரிண்டஸ் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், நிர்மலா திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜெகநாதன் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சகாய் மேரி மற்றும் குடும்பத்தினர் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பெரியநாயகசாமி, நம்பிக்கை மேரி, மரி பாக்கிநாதன் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், போலின் மற்றும் குடும்பத்தினர் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ரிச்சர்ட் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அருள்தாஸ் கிறிஸ்டினா குடும்பத்தினர் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும், வெளிநாட்டில் உள்ளவர் நல்ல உடல் நலத்தோடு வாழவும், ராஜேஸ்வரி கருத்துக்கள் நிறைவேறவும், நல்ல உடல் சுகம் பெறவும், போலின், ஜோஸ்பின், ஜெனெட் சாம்வேல் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், சார்லஸ் மகள் அலன் ஓவியாவிற்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் நல்ல சுகத்துடன் வாழவும், லீ பிட்டில்ஸ் லெசார் நோயல் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோசப் நவீன், சபீனா ராணி நல்ல முறையில் சுகப்பிரசவம் நடந்ததற்காக நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ருஸ்தின், ஜார்ஜ் டெனிஸ், மாயூரான் ஜெகநாதன், ரெனி இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், லூயி மரி ஜோசப் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும், வின்சென்ட் லூயிஸ் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், மேரி அந்துவானத் ஜூலியானா இறை ஆசிர் வேண்டியும் உடல் நலனுக்காகவும், அமலோற்ப மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், தனராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், போன்தான் இயேசுதாஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜீவராஜ், ஜீவரேகா, ஜீவஜோதி, மரி தெரேஸ் நன்றி அறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குளோத் மேரி, சார்லஸ் எரிக் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், இருதயராஜ், ஃபாத்திமா, சுனில் ராஜ், ஸ்வேதா உடல் நலனுக்காகவும் நல்ல படிப்பிற்காகவும், ஜாக்குலின் நல்ல உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அருள்தாஸ் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற கருத்துக்காகவும், லூசி, லூர்துமரி, குழந்தைசாமி அவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், திருத்துவநாதன், சகாயமேரி, சௌரிமுத்து இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், அதிரூபம், சின்னப்பன் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், மரி திபேர் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிலிப் திபேர் ஆண்மலை பாட்சிக்காகவும், சாமுவேல், ஆரோக்கியமரி இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், பிரான்சிஸ் அருள் திருவிழா ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரி திபேர் கொரோனா நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரும் சுகம் பெறவும் பழைய நிலையை பெற்று வாழ வேண்டும் என்ற கருத்துக்காகவும், ஆக்னஸ், ரெஜினல் வால்டர் திபேர் மற்றும்
குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சவியா அந்துவான் பெஞ்சமின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் கிறிஸ்டினா திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அற்புதராஜ் டேசி ராணி நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், குத்புதீன் இதய நோயிலிருந்து விரைவில் சுகம் பெற வேண்டும் என்ற கருத்துக்காகவும், ஜெரோம் அனிதா இவர்களது 25ஆம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு இறைவன் இந்நாள் வரை அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் அந்துவான் கலைசெல்வி இவர்களது திருமண நாளை முன்னிட்டு இறைவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்டின் எலிசபெத் மற்றும் குடும்பத்தினர் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜான் மைக்கேல் அன்னாள் மரி குடும்பத்திற்கு திருவிருதி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெனிஃபர் உடல்நலம் பெற்றமைக்கு நன்றியாகவும், சகாய் ராஜ் பானுமேரி குடும்ப நலனுக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று மாதத்தின் முதல் சனி அன்னை மரியாளை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து அந்த அன்னையின் அரவணைப்பில் நாம் என்றும் வாழவும், நம்மையும் நமது குடும்பங்களையும் அந்த அன்னையின் பாதுகாப்பில் ஒப்படைத்து அந்த அன்னையின் வழிகாட்டுதலில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பலி ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் திரு நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாங்கள் அந்த அன்னையின் பரிந்துரையின் உதவியினால் எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உமக்கே என்றும் உரியவர்களாக வாழ அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியத இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும்
அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்பிழிப்போரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மரைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ராயலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்த்தோங்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்வினையை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஸ்நாபக அருளப்பருடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிகின்ற நேரம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில்
அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும். கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் ஊற்றி வைப்பர், அப்போது ரெண்டும் வீணாய் போகா என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, லியோ டால்ஸ்டாய் என்பவர் சிறுகதை எழுதுவதில் புகழ் பெற்றவர். அவர் சொன்ன ஒரு கதை. ஒரு முறை குட்டி சாத்தான்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் தங்களது பணிகளை பற்றி திறன் ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு குட்டி சாத்தான் எழுந்து, நமது பணி முன்பு போல் அவ்வளவு எளிதாக இல்லை. காரணம், மக்கள் முன்பு போல இல்லாமல் இப்போது அதிகமாக விவிலியத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவின் போதனைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவரது மதிப்பீடுகளை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மை, நீதி, நேர்மை போன்ற அந்த மதிப்பீடுகளை மதித்து நடக்க கற்றுக்கொண்டார்கள். அதனால் நமது பணி முன்பு போல் அவ்வளவு எளிதாக இல்லை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியது. அப்போது தலைமை சாத்தான் அந்த குட்டி சாத்தான்களுக்கு சொன்னதும், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மனம் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ச்சி அடைய வேண்டாம். நீங்கள் மக்களிடம் சென்று இயேசு கிறிஸ்துவை நம்பாதீர்கள், அவரது மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். உங்களது வார்த்தைகளை நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு பதிலாக இயேசுவுக்கு பல ஆலயங்களை கட்டுங்கள், அவருக்கு பல விழா கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர்களை தூண்டிவிடுங்கள். காலப்போக்கில் அவர்கள் இந்த விழா கொண்டாட்டங்களிலும் ஆலயத்தை கட்டுவதிலும் தங்களது நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துவார்கள். அதன் உள்நோக்கம், அதனுள் மறைந்திருக்கின்ற அந்த ஆன்மீகத்தை மறந்து விடுவார்கள். வெளி கொண்டாட்டத்தை மட்டும் பிடித்து கொள்வார்கள். அந்த கொண்டாட்டத்தின் பின்னால் இருக்கின்ற ஆன்மீகத்தை மறந்து விடுவார்கள். அப்போது உங்களது பணி எளிதாக இருக்கும் என்று ஆலோசனை கொடுத்ததாம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், பரிசேயர்கள் இதை போன்ற ஒரு செயலில் தான் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு முக்கியமான 3 காரியங்கள்: தர்மம் செய்வது, ஜெபம் செய்வது, நோன்பிருப்பது. இது அவர்கள் கடைபிடித்த முக்கியமான 3 காரியங்கள். முக்கியமாக நோன்பு இருந்தது. அவர்கள் தங்களது உடலை ஒருத்து அதனால் தங்களது ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை. மாறாக இதெல்லாம் மக்களது கவனத்தை ஈர்ப்பதற்காக. மத்தேயு நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி இயேசு இன்னும் விரிவாக நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். பரிசேயர்கள் எதற்காக நோன்பிருந்தார்கள், எப்படி நோன்பிருந்தார்கள், அவர்களது நோக்கம் என்னவாக இருந்தது என்பதை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நோன்பிருக்கின்ற போது தங்களது முகத்தை விகாரப்படுத்தி கொள்வார்கள். பொது இடங்களில் மக்கள் அவர்கள் நோன்பிருப்பதை பார்க்கும்படியாக தங்களது தோற்றத்தை வைத்து கொள்வார்கள். இதனால் மக்கள் அவர்களது பக்தி முயற்சியை பாராட்டுவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருத்தல் கூடாது என்று தம் சீடர்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். எதற்காக நோன்பிருந்தார்கள்? நோன்பிருப்பதின் வழியாக தங்களது உடல் இச்சைகளை அடக்கி ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நோன்பிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு மக்கள் மெசியாவின் வருகை விரைவில் வர வேண்டும், மெசியா விரைவில் வர வேண்டும்
என்பதற்காக நோன்பிருந்து ஜெபித்தார்கள். இப்பொழுது அந்த மெஸ்ஸியா அவர்கள் மத்தியிலே இருக்கின்றார். இந்த பரிசேயர்களும் மற்றவர்களும் நோன்பிருந்தது மெஸ்ஸியாவின் வருகைக்காக. ஆனால் இப்போ அதே மெஸ்ஸியா அந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற போது அவர்கள் நோன்பிருப்பதற்கு தேவையில்லாத ஒரு செயலாக மாறிவிட்டது. அவர்கள் நோன்பிருப்பது ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக. இங்கு நாம் பார்க்கிறோம் இயேசு அவர்களோடு இருக்கின்றார். இந்த கருத்தைத்தான் ஸ்நாபகருடைய சீடர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வியை எழுப்பிய போது, பரிசேயர்களும் நாங்களும் அடிக்கடி நோன்பு இருக்கின்ற போது உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? இயேசு அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி அதற்கான பதிலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யூத மக்கள் மத்தியில் திருமணம் எப்படி கொண்டாடப்படுகின்றது? அந்த திருமண விழாவில் மணமகன் மணமகள் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? இதை ஒரு உதாரணமாக அவர்களுக்கு சொல்லுகின்றார். அவர்கள் இந்த திருமண விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். பல நாட்கள், ஒரு வாரம் அதற்கு மேல் கொண்டாடுவார்கள். அந்த திருமண விழாவிலே மணமகன் மணமகள் இவர்களை ஒரு அரசனாக அரசியாக பாவித்து அவர்களது மகிழ்ச்சியில் மற்றவர்கள் பங்கேற்பார்கள். குறிப்பாக மணமகனது நண்பர்கள் அந்த மணமகனின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வார்கள். அதுபோன்று இப்பொழுது இயேசு தன்னை ஒரு மணமகனாகவும் அவரது சீடர்கள் மணமகனின் நண்பர்களாகவும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, மணமகனோடு அவனது நண்பர்கள் இருக்கின்ற வரை அது துக்கத்திற்கான காலம் அல்ல, மகிழ்ச்சியின் காலம். அதுபோன்று இயேசுவோடு இருப்பது எப்பொழுது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காலம் என்ற அந்த கருத்தை இயேசு அவர்களுக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளி அடையாளம், இந்த நோன்பு இருக்கின்ற வெளி அடையாளம் அவர்களது ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்காக, இயேசுவோடு தங்களுக்குள்ள உறவை வளர்த்து கொள்வதற்காக, அந்த இயேசு தங்களோடு இப்பொழுது இருக்கின்ற போது அது மகிழ்ச்சியின் காலமாக அவர்கள் கொண்டாட வேண்டும். எனவே அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை விட்டு பிரியும் காலம் வரும், அப்போது நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். வெளி அடையாளத்தை மட்டும் அந்த பரிசேயர்கள் இருக்க பற்றி கொண்டு அந்த வெளி அடையாளம் உணர்த்துகின்ற ஆன்மீகத்தை அவர்கள் மறந்து வாழ்ந்த அந்த ஒரு கருத்தைத்தான் இயேசு இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற போது அவரது கண்ணோட்டம், அவர் சொல்ல விரும்புகின்ற கருத்து, தனது வாழ்க்கையின் இறுதியில் அவர் செல்லுகின்ற அந்த பாதையின் கடைசியில் அவருக்காக சிலுவை காத்து கொண்டிருப்பதையும் இங்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். மணமகன் அவர்களை விட்டு பிரிகின்ற காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வார். அப்போது அவர்களை விட்டு பிரிகின்ற நேரம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்ற இந்த வார்த்தைகள் அப்போது இயேசு தருகின்ற அந்த மகிழ்ச்சி நிரந்தரமற்ற ஒன்றா என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்தில் எழுகின்றது. ஆனால் இயேசு இங்கே சொல்ல விரும்புவது அவரை பற்றிய மதிப்பீடுகள், அவர் நமக்கு விட்டு சென்ற மதிப்பீடுகள், அதை வளர்த்து கொண்டு அவர்கள் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற வேண்டும். இயேசு எப்போதும் தங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அப்போது அந்த மகிழ்ச்சி என்றும் நீடித்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனைத்தான் இயேசு இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நமது அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்கின்ற பக்தி முயற்சிகள், வழிபாட்டு சடங்குகள், இவற்றை எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் செய்கிறோம்? வெறும் சட்டத்திற்காக இல்லாமல் அந்த வழிபாடுகளோ அல்லது நாம் கடைபிடிக்கின்ற பக்தி முயற்சிகளோ இவையெல்லாம் ஒரு அடையாளங்கள். இந்த அடையாளத்தின் பின்னால் இருக்கின்ற ஆன்மீகம், அதை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து அந்த ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுகின்றோம், இந்த அடையாளங்கள் உணர்த்துகின்ற உண்மையை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து அந்த உண்மையை நமது வாழ்க்கையில் வாழ முன்வருகிறோம் என்று சிந்திப்போம். ஆமீன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா,
பெறுவாராக. படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கின் கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவாய். சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, முத திருமகனின் தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையினால் உமக்கு நிலையான கொடையாக மாற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாளை நினைவு கூறும் என்று அவரது நன்றி கலந்த புகழுரையாலும் இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மது அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பரின் காரணம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் முத இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவை பொழுது அந்த காணிக்கையாளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவருடைய எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமே நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள மைமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடம் திறத்து நம்மை காத்து நித்திய வாழ்வில்.
இணைத்து கொள்ளும் இயேசுவே என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய் என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய் என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. இணையான மெய்வடிவில் வந்தாயே நீ வந்து தீராத வினையெல்லாம் தீர்த்தாயே இணையான மெய்வடிவில் வந்தாயே நீ வந்து தீராத வினையெல்லாம் தீர்த்தாயே என்னாலும் சந்தோஷம் வரும் காலம் வசந்தம் என்னாலும் சந்தோஷம் வரும் காலம் வசந்தம் தெய்வீக மெய் உணர்வே என் வாழ்வில் இன்பம் என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை முத திருமகனின் தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் நிலையான மீட்பிலே பங்கு பெற உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இதனால் முதருளின் நிறைவினால் மகிழ்ச்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உய்த்துணர அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்
ஆராதனை எத்திசையும் புரிவோம். மாண்பின் தேவன் நீர், என் ஜெபம் கேட்பீரே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் உம் வார்த்தை செவியிலே, கரத்தில் இருந்து அருள் வரும், என்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன நேர்ந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், நல்லாயன் இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். ஒப்பில்லா தேவன் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. ஒப்பில்லா தேவன் உண்டெனக்கு, காட்டிடுவார் நல்வழியை. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் நிச்சயமாயிரும். புனித சூசையை புரிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்துள்ளோம். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.